இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா மார்க்கெட்டுமே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் இல்லாம யுஎஸ் மார்க்கெட்டும் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. என்ன நடந்திருக்கு? இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துடலாம். இப்போ காலையில டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி. சரி, ஓகே, இந்த டைம்ல இந்த அப்டேட்ட குடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனல் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. முக்கியமா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதில தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பிட்காயின்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கு? இனி என்ன நடக்க வாய்ப்பு அதிகம்? அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். பிட்காயின் லாஸ்ட்டா டேப் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த $97,000 $98,000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துக்கு மேல ஒரு $99,000 மேல வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா, இங்கேருந்து மார்க்கெட் நம்ம புல்லிஷா எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த இடத்த டேப் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் டம்ப் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்த ஏன் நான் இவ்வளோ முக்கியமா பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்தது ஒரு வீக்லி எஃப்இஜி. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல 52 வீக் இஎம்ஐயும் வந்து இருந்துச்சு. கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீக்லி எஃப்இஜியும் டேப் பண்ணுச்சு. சேம் டைம்ல வந்து இந்த இஎம்ஐயும் டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் அப்படியே 4 ஹவர்ல டவுன் ட்ரெண்ட் குடுத்து, டம்ப் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 4 ஹவர் டவுன் ட்ரெண்ட், அதாவது $94,486 கீழ வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆனாலே நம்ம வந்து கீழ போக போகுது அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா க்ளோஸ் ஆச்சு. முக்கியமா இப்போ இந்த டெய்லிலயும் வந்து ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆனா வீக்லி இதுவரைக்கும் புல்லிஷா தான் இருக்கு. இந்த ஒரு வாரம் ட்ரேட் ஆகும்போது நமக்கு தெரியும். இந்த மண்டே காலையில வந்து நமக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 90% வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துட்டு, ஆனா வீக்லி டைம் ஃப்ரேம் புல்லிஷா இருக்கு. ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து இந்த ரெட் கேண்டில் வந்து கிரீனா க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு நல்லது. இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த $84,000, அதுக்கப்புறமா 80,000ன்னு சொல்லி கீழ 74,000த்துல வந்து நல்ல லிக்விடிட்டி இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா, இந்த 69,000த்துலேருந்து இந்த $74,000 லாஸ்ட்டு புல் ரன்ல வந்து இந்த இடம் தான் ஆல் டைம் ஹையா இருந்து, இந்த $69,000 அந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிற மாரி தான் பார்க்குறேன். ஏன்னா, பிட்காயின் மட்டும் டவுன் ட்ரெண்ட்ல இல்ல இப்போ. யுஎஸ் மார்க்கெட்டுமே வந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆகியிருக்கான். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இந்த ஒரு வாரம் பார்ப்போம். அ வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து இன்னும் புல்லிஷா தான் இருக்கு. அது ரிகவர் ஆகுதான்னு பார்ப்போம். யுஎஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இதில ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. அதையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கு. இந்த மாரி டெய்லி டைம் ஃப்ரேம்ல பிட்காயினும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்டும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா வீக்லி பாருங்க, புல்லிஷா தான் இருக்கு. இந்த வாரம் தெரிஞ்சிரும் நமக்கு ஓரளவு. பிட்காயினும் அப்படிதான். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்டு. வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து புல்லிஷா தான் இருக்கு. இந்த வீக்லி கேண்டில் வந்து திரும்ப கிரீனா க்ளோஸ் ஆச்சுன்னா, நம்ம வந்து புல்லிஷா எதிர்பார்க்கலாம். இப்போ வரைக்கும் 4 ஹவர் டெய்லின்னு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, பிட்காயின் வந்து 99,000 $1,00,000 மேல ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகல அப்படின்னா, ஆகாத வரைக்கும் நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்க முடியும். மார்க்கெட் வந்து புல்லிஷா இல்ல, பியரிஷா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம எதிர்பார்ப்போம். இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா 99,000 $1,00,000 இதுக்கு மேல ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டுன்னா புல்லிஷு. இதுதான் இப்போ இருக்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, பிட்காயின பத்தி பார்த்துட்டோம். இனி எத்தீரியம், பிடிசி, பிட்காயின் டாமினன்ஸு, எத்தீரியம்னு சொல்லி நெறைய இருக்கு. ஆனா இந்த டம்பில பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எனக்கு நோட் பண்ண முடிஞ்சு. நான் வச்சிருக்க காயின்ஸ் தான் அப்படி இருக்கா? இல்ல எல்லா காயின்ஸுமே ஓரளவு ஸ்டேபிளா இருக்கான்னு தெரியல. என்னோட போர்ட்ஃபோலியோல இருந்த நெறைய காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டம்ப் ஆகாம ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னா நார்மலா பிட்காயின் வந்து ஒரு 6, 7% டம்ப் ஆச்சுன்னா, ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் 20, 30, 40%ன்னு சொல்லி டம்ப் ஆகும் சடனா. ஆனா இந்த டம்பில பார்த்தீங்கன்னா, பெருசா எனக்கு பெருசா நெறைய காயின்ஸ் டம்ப் ஆன மாரி தெரியல. கொஞ்சம் மார்க்கெட் கேப் அதிகமா இருக்க காயின்ஸ் எல்லாம் ரொம்ப டம்ப் ஆகியிருக்கு. பிஎன்பி, சில காயின் என்னால பார்க்க முடிஞ்சுது. ஏஆர்பி டம்ப் ஆகிருந்துச்சு. ஆனா ஓரளவு வந்து மார்க்கெட் கேப் கம்மியா இருக்க காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தான் கம்மியா இருந்து. கன்னு பார்த்தீங்கன்னா பெருசா டம்ப் ஆகல. ஸ்டேபிளா அப்படியே இருந்துச்சு. ரியோ இருந்துச்சு. இந்த மாரி நெறைய காயின் இருந்துச்சு. ஒரு 3, 4% மட்டும் டம்ப் ஆகிட்டு ஓரளவு ஸ்டேபிளா இருந்துச்சு. ஓகே, டம்ப் ஆகாம இருக்கிறது வரைக்கும் நமக்கு நல்லது தான். ஓகே, அப்புறமா எத்தீரியம், பிடிசி பார்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். எல்லாமே அ எத்தீரியம் டாமினன்ஸும் அதான் நடந்திருக்கும். எத்தீரியம் டாமினன்ஸும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம் டெய்லி டைம் ஃப்ரேம்ல. இதுக்கு மேல வந்து கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் ஓரளவு எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது எல்லாமே டெய்லி டைம் ஃப்ரேம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம், 4 ஹவர் டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது.
இந்த வித்தியாசத்த உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்லணும் அப்டின்னா, பிட்காயின் வந்து ஒரு வீக்லி எஃப்இஜிஏ டேப் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா அதில 52 வீக் இஎம்ஐ இருந்துச்சு. அப்ப நமக்கே தெரியுது, இது ஒரு முக்கியமான பிளேஸ். இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்டிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, 4 ஹவர்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்குதா அப்டின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இங்க 4 ஹவர் டவுன் ட்ரெண்ட் கிடைச்சிடுச்சு. அப்ப நம்ம வந்து ஒரு 30% வரைக்கும் பிட்காயின் டம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிற மாரி இங்கேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓகே டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரெண்ட் லைனும் பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஐசிடி கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ இப்படி பார்க்கும்போது ஒரு 70, 80% வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இனி வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது புல்லிஷா தான் இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து புல்லிஷா தான் இருக்கு. ஆனா இது ரெட்ல இருக்கு. இதுவும் வந்து கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, நம்ம வந்து ஓகே 90% வரைக்கும் மார்க்கெட் கீழ போகுது அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்துக்க முடியும். 100% யாராலயும் மார்க்கெட்ட வந்து கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சொல்லவும் முடியாது. அதனால தான் 90% குடுத்தேன். ஏன்னா எப்போ வேணாலும் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு மேல போலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வாரம். பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரமும் இந்த வாரமும் வந்து புல்லிஷா தான் இருக்கு. நான் இந்த புல்லிஷ் எல்லாம் எதிர்பார்க்கல இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனா ரொம்ப புல்லிஷா தான் இருக்கு. ஆனா ஆல்ட் காயின்ஸ்ல வந்து இவ்வளோ புல்லிஷ் ஆனதுக்கு வந்து அவ்வளோ பெரிய டம்ப் எல்லாம் வரல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ட் காயின்ஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. ஓரளவுனா நெறைய காயின் வந்து 10, 15, 20% வரைக்கும் டம்ப் ஆகிருக்கு. ஆனா பிட்காயின கம்பேர் பண்ணும்போது டம்ப் வந்து கம்மியா தான் இருக்கு. பிட்காயின் வந்து டம்ப் ஆகுது. ஆல்ட் காயின்ஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்கிறனால, டாமினன்ஸ் வந்து ஈஸியா வந்து மேல போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இப்போதைக்கு டாமினன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்டின்னா, மினிமமா இந்த ட்ரெண்ட் லைனையாவது வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இதில நீங்க 4 ஹவர் வச்சு பார்க்கும்போது தெரியும். இதுக்கு கீழ வரணும். வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து டாமினன்ஸ் வந்து ஒரு ஆல்ட் காயின் சீசனுக்கான ஒரு டாமினன்ஸ்ல ஒரு பெரிய டம்ப் வரும். அந்த டம்ப் வந்து நான் எப்போ எதிர்பார்க்குறேன் அப்டின்னா, மினிமமா ஒரு 57% இல்ல ஒரு 58% கீழ வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். நான் லாஸ்ட் வீடியோல இத பத்தி சொல்லியிருந்திருப்பேன். அப்படி ஆகும்போது இந்த இத பாருங்க. இந்த இடத்தையெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இந்த வீக்லி கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நான் இங்க இருந்து எதிர்பார்ப்பேன். ஒரு இந்த டவுன வந்து ஒரு ஆல்ட் காயின் சீசனுக்கான ஒரு டவுன் ஆட்டே நான் வந்து எதிர்பார்ப்பேன். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பொறுமையா தான் இருக்கணும் நம்ம. எத்திரத்தோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்னோட பயாஸ் வந்து புல்லிஷ் தான். இந்த மாதிரி இந்த சைக்கிள்ல மினிமம் வந்து $8,500 $700 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்குறேன். அது இந்த இடத்துல இருந்து இந்த லெவலுக்குள்ளாடி இருந்து மேல போகும் அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்க்குறேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இதுவும் டவுன் ட்ரெண்ட் ஆகியிருக்கு இந்த இடத்துல. ஐசி கான்செப்ட் வச்சு பார்க்கும்போதும் டவுன் ட்ரெண்ட் தான். பார்க்கலாம். இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கேண்டில் புல்லிஷா இருக்கிறனால, இதுவும் கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா ஈஸியா 2600 கீழ வந்துரும். வந்துக்கிட்டு நான் திரும்ப மேல போகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பேன். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதும் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். நான் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்றத நான் லைவ் போடுறேன் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த வாரம் போடுறதா சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கண்டிஷன் எதுவும் சரியில்லாதனால வந்து நான் எதுவும் போடல. அடுத்த வாரத்துல வந்து கரெக்ட்டா மண்டேலேருந்து நான் கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சேனலோட லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க லைவ்ல வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன். ஒரு 1, 1:30 மணிக்கூர் 2 மணிக்கூர் வரைக்கும் கூட லைவ் போகலாம். அந்த டைம்ல வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன். கிரிப்டோ பத்தி ஏதாவது டவுட் கேட்டா கூட நான் அந்த டைம்ல வந்து சொல்லுவேன். டெக்னிக்கலா ஏதாவது டவுட் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பை பை.